ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் படிச்சுட்டு இருக்கீங்களா? எல்லாம் படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இன்னும் நம்மளுக்கு 1 இயர் டைம் இருக்கு. இந்த 2026 எக்ஸாமுக்கு மெதுவாக படித்தாலும் பரவாயில்ல, டெய்லி 2 ஹவர்ஸ் படித்தாலும் பரவாயில்ல, கன்சிஸ்டன்சியாக படிங்க. கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். சரிங்களா? நான் நேற்று போன வீடியோவில் சிந்து சம்பளி நாகரிகத்தோட ஃபர்ஸ்ட் பார்ட் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க. இது பார்ட் 2 வீடியோ. சரிங்களா? இது பார்ட் 2 வீடியோ. போன பார்ட்ல பாத்தீங்கன்னா என்னென்ன நாகரிகம் இருந்தது, சிந்து சம்பளி நாகரிகத்தை கொண்டு வந்தவங்க யாரு, எந்தெந்த ஆராய்ச்சியாளர் சிந்து சம்பளி நாகரிகத்தை ஆராய்ச்சி பண்ணி நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க, சிந்து சம்பளி நாகரிகத்துல என்ன மாதிரி எல்லாம் மக்கள் வாழ்ந்தாங்க அப்படிங்கறத பத்தி எல்லாம் நம்ம பார்த்தோம். இந்த வீடியோல சிந்து சம்பளி நாகரிகத்துல பொதுவான கருத்துக்கள் இருக்குல்ல, தெருக்கள் எப்படி இருந்தது, வீடுகள் எப்படி இருந்தது, அவங்களோட வேளாண்மை எப்படி இருந்தது அப்படிங்கறத பத்தி பார்ப்போம். நெக்ஸ்ட் நான் ஹரப்பா மொஹஞ்சதாரோ பத்தி தனியா செப்பரேட்டா என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்கோ அதெல்லாம் உங்களுக்கு நான் தரேன். இப்போ கிளாஸ்க்குள்ள போலாம். சரிங்களா? சிந்து சம்பளி நாகரிகத்துல பொதுவான கருத்து என்னன்னு பாத்தீங்கன்னா, நகர அமைப்பு. அங்கிருந்த நகரங்கள் எப்படி இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெரிய பெரிய நகரங்கள் இருந்தது, நல்லா கட்டமைக்கப்பட்ட நகரங்கள் இருந்தது. சரிங்களா? அந்த பெரிய நகரங்கள்ல 2 பார்ட்டா பிரிச்சிருந்தாங்க. ஒண்ணு மேல் பகுதி, அத சித்தாடல் அப்படின்னு சொன்னாங்க. கீழ்பகுதியை லோயர் டவுன் அப்படின்னு சொன்னாங்க. மேல் பகுதியில கொஞ்சம் நல்ல வசதியானவங்க, ஹெட் ஆபீஸ் அந்த மாதிரி எல்லாம் இருந்தது. கீழ்பகுதியில சாதாரண மக்கள் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. சரிங்களா? ஓகேங்க. திட்டமிட்டபடி நகரங்கள் கட்டப்பட்டிருந்துச்சு. சரிங்களா? 8 பெரிய நகரங்கள் இருந்தது. 200க்கு மேல சின்ன நகரங்கள் ஹரப்பா, அதாவது சிந்து நாகரிகத்துல இருந்தது. தெருக்களோட அமைப்பு எப்படி இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சட்டக அமைப்புல இருந்தது. அதாவது சட்டக அமைப்புல இருந்தது. சரிங்களா? செங்குத்தா ஒண்ணு வெட்டிக்கிற மாதிரி கட்டியிருந்தாங்க. நீட்டா அப்பவே பிளான் பண்ணி கட்டியிருந்தாங்க. ஓகேங்களா? அகன்ற தெருக்களா இருந்தது. ரொம்ப பெரிய பெரிய தெருக்களா இருந்தது. பெரிய தெருக்கள், ரொம்ப பெரிய தெருக்கள் எவ்வளவு அடி இருந்ததுன்னா 33 அடி இருந்தது. சிறிய தெருக்கள் எவ்வளவு இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா 9 to 12 அடி இருந்தது. சரிங்களா? ஓகேங்க. நெக்ஸ்ட், வீடெல்லாம் எப்படி கட்டியிருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எதை வச்சு கட்டியிருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எல்லாம் கருங்கல்ல வச்செல்லாம் கட்டியிருப்பாங்க. நீங்க பாத்துருந்தீங்கன்னா தெரியும். அதுக்கப்புறம் செங்கல், சுட்ட செங்கலை வச்சுதான் கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க இவங்க. எதனால பூசினாங்க வீட்டை அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுண்ணாம்பு சாந்த வச்சு பூசிருக்காங்க. சரிங்களா? அடுக்குமாடி வீடு கட்டியிருக்காங்க. நிறைய அறைகள், பல அறைகள் கொண்ட வீடு கட்டியிருக்காங்க. கழிவுநீர் கால்வாய் வீட்டுல இருந்திருக்கு. அப்பெல்லாம் முற்றம் இருந்திருக்கு, கிணறு இருந்திருக்கு, முன்னாடி ஒரு வாசல் பின்னாடி ஒரு வாசல் இருந்திருக்கு. அந்த மாதிரி நீட்டா கட்டி இருந்திருக்காங்க. ஒவ்வொரு வீட்லயும் கழிவுநீர் கால்வாய் இருந்திருக்கு. கழிவுநீர் கால்வாய் தெருவோர போய் கனெக்ட் ஆகிற மாதிரியும் கட்டியிருந்தாங்க. ஓகேங்களா? கழிவுநீர் கால்வாய் நார்மலா சும்மா அப்படியே விடாம அத ஒரு செங்கல் தட்டுகளால மூடி வச்சிருந்தாங்க. நீட்டா பராமரிச்சு வந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஓகே. அடுத்தது மொஹஞ்சதாரோல பெருங்குளம். பெருங்குளம் அப்படிங்கிறது என்ன அழைக்கப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மெகாபாத் அப்படின்னு அழைக்கப்படுது. பெருங்குளம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மொஹஞ்சதாரோல இருக்கு. சரிங்களா? ஓகேங்களா? ஓகே. இந்த பெருங்குளத்தோட எப்படி கட்டமைச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, 8 அடி ஆழம். அந்த பெருங்குளம் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 8 அடி ஆழம் கொண்ட பெருங்குளமா இருக்கு. ஓகேங்களா? ஒரு ஆளுக்கு மேல இருந்திருக்கு. சரிங்களா? ஓகே. அதனோட அகலம் பாத்தீங்கன்னா 23 அடி அகலம், நீளம் பாத்தீங்கன்னா 39 அடி அகலம். சரிங்களா? இந்த பெருங்குளத்துல படிக்கட்டு இறங்கி வரும் இல்லைங்க, அந்த படிக்கட்டுக்கு சைட்ல துணி மாத்திர, அதாவது உடை மாற்றும் அறை கட்டப்பட்டிருந்தாங்க. துணியை மாத்திரக்கான அறைகள் கட்டப்பட்டிருந்தது. அதே மாதிரி தண்ணி பெருங்குளத்துக்குள்ள விழுகிறதுக்கு ஒரு வழியும், யூஸ் பண்ண தண்ணி வெளியேறதுக்கு ஒரு வழியும் நீட்டா கட்டியிருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஓகேங்க. அடுத்தது தானிய கிடங்கு. தானிய கிடங்குன்னு சொல்லுவாங்க, தானிய களஞ்சியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தானிய களஞ்சியம் எங்க இருக்கு, ஃபர்ஸ்ட் எங்க கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹரப்பால கண்டுபிடிச்சாங்க. இந்த தானிய களஞ்சியம் எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோதுமை, பார்லி, அதனோட தடயங்கள் எல்லாம் இருந்ததுனால ஃபர்ஸ்ட் எங்க கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா தானிய களஞ்சியம் ஹரப்பால.
அதே மாதிரி ஒரு தானிய களஞ்சியம் வந்து எங்க இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ராகி கார்கில ஹரியானா அப்படிங்கிற ஒரு பகுதியில வந்து இருந்திருக்கு. ஹரியானால ராகி கார்கி அப்படிங்கிற ஒரு பகுதியில வந்து தானிய களஞ்சியம் இருந்திருக்கு. இது பாக்ஸ் கொஸ்டின், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ராகி கார்கி இது கொஸ்டின்ல கேட்பாங்க. சரிங்களா? கூட்டரங்கு. கூட்டரங்கு எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கூட்டரங்குன்னா என்னங்க? கூட்டரங்கு வந்து நிறைய பேர் மீட்டிங் போடுறதுக்காக அந்த இடத்த பிளேஸ வந்துட்டு செலக்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. அது எப்படி இருந்துச்சு அப்படின்னா 20 தூண் இருந்தது. ஒவ்வொரு லைனுக்கும் 20 தூண், அந்த மாதிரி 4 வரிசை இருந்தது. அங்கதான் மக்கள் எல்லாம் கூடி பேசிக்குவாங்களாமா. ஏதோ ஒண்ணு ஊருக்கு பண்ணணும் அந்த மாதிரி எல்லாம் இருந்ததுன்னா அங்கதான் கூடி பேசியிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு கருத்தும் இருக்கு. அந்த கூட்ட அரங்குல வந்துட்டு 20 தூண்கள் 4 வரிசையில் அமைக்கப்பட்டிருந்தது. சரிங்களா? அடுத்தது வேளாண்மை. வேளாண்மை பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாது. அடுத்தது வேளாண்மை பாத்தீங்கன்னா கோதுமை, திணை, அவரை, பார்லி இதெல்லாம் வந்துட்டு வேளாண்மை நடந்திருக்கு அப்ப. சரிங்களா? ஓகேங்க. வேளாண்மை வந்து பண்ணதுல இரு பயிரிடல் முறை வந்து அப்ப கடைபிடிச்சிருக்காங்க. இரு பயிரிடல் முறை அப்படிங்கிற ஒரு முறைய வந்து கடைபிடிச்சிருக்காங்க. சரிங்களா? அங்கிருந்த மக்கள் வந்து கடைபிடிச்சிருக்காங்க. உலகத்திலேயே ஃபர்ஸ்ட் பருத்திய சாகுபடி பண்ணது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சிந்து சமவெளி மக்கள் தாங்க பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? அது ஒரு பெருமைக்குரிய விஷயம். ஓகே. பருத்திய வந்து கிரேக்கத்துல என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சிந்தன் அப்படிங்கிற ஒரு ஓட வச்சு சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த சிந்தன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதனாலதான் சிந்து சமவெளி நாகரிகத்தை கிரேக்கர்கள் என்னன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பருத்தியின் பூமி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது நான் போன இதுலயே உங்களுக்கு சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். பருத்தியின் பூமி அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்கு. எது? நம்மளோட சிந்து சமவெளி நாகரிகம். ஓகேங்களா? சரிங்க. இவங்க வந்து என்ன பயிரிடல் முறை யூஸ் பண்ணாங்க? இரு பயிரிடல் முறையை யூஸ் பண்ணிருக்காங்க. இவங்க வந்து கலப்பையும் யூஸ் பண்ணிருக்காங்க. அப்பவே வந்துட்டு கலப்பை பயன்பாட்டில் இருந்துள்ளது. சரிங்களா? கலப்பை யூஸ் பண்ணிருக்காங்க. ஆடு மாடெல்லாம் வந்து வளர்த்திருக்காங்க. கோழி, பன்றி, யானை பத்தி கூட தெரிஞ்சிருக்காங்க. பட் இவங்களுக்கு எதை பத்தி தெரியல அப்படின்னா குதிரையை பத்தி தெரியல. சரிங்களா? குதிரை பத்தி இவங்க தெரியல. இவங்களுக்கு அந்த பயன்பாடு தெரியல. குதிரை பத்தி ஏன் தெரியல அப்படின்னு பாத்தீங்கன்னா குதிரை வந்து எங்கிருந்து வந்தது? வெளிநாட்டுல இருந்து வந்திருக்கு நம்மளுக்கு. அப்பெல்லாம் வணிகம் நடந்ததுனால வெளிநாட்டுல இருந்து குதிரைகள் வந்து இறக்குமதி செய்யப்பட்டதுனாலதான் இங்கள குதிரைகள் வந்து இப்ப பயன்பாட்டுல இருக்கு. அப்ப வந்துட்டு குதிரைகள் வந்து பயன்பாட்டில் இல்ல. அதை பத்தி அவங்க அறிஞ்சுக்கவும் இல்லை. சரிங்களா? ஓகேங்க. மாடை வந்து என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஜெபு அப்படின்னு சொல்லுவாங்க. மாடை என்னன்னு சொல்லுவாங்க? ஜெபு அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு பாயிண்ட், மயில வந்துட்டு இவங்க என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹசா அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஹசா பறவை அப்படின்னு சொல்லுவாங்க. மயில இவங்க என்ன நினைச்சிருக்காங்க அப்படின்னா ஹசா பறவை அப்படின்னு நினைச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஓகே. இவங்க வந்து என்னென்ன பாசன முறை யூஸ் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நீர்ப்பாசனம், கிணற்று பாசனம், கால்வாய் பாசனம். இதெல்லாம் வந்து அப்பவே இருந்திருக்குன்னு சொல்றாங்க. சரிங்களா? நீர்ப்பாசனம் யூஸ் பண்ணிருக்காங்க, கால்வாய் பாசனம் யூஸ் பண்ணிருக்காங்க, கிணற்று பாசனமும் யூஸ் பண்ணிருக்காங்க. அப்பெல்லாம் வந்துட்டு ரொம்ப நீட்டா நாகரிகமா எந்த ஒரு சயின்ஸுமே வராத காலத்திலேயே அந்த அளவுக்கு மக்கள் வந்துட்டு ரொம்ப அறிவோடையும் இதோ ரொம்ப வந்துட்டு நல்ல சிந்தனைகள் வந்து அவங்களுக்கு இது பண்ணி நகர நாகரிகமா வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு தான் இது சொல்லுது. சரிங்களா? நகர நாகரிகம் அப்படின்னா நல்ல மேம்பட்ட வாழ்க்கை. அப்ப இருந்த காலகட்டத்துக்கு ரொம்ப மேம்பட்ட வாழ்க்கையை இந்த சிந்து சமவெளி நாகரிக மக்கள் வந்து வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிறாங்க. சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் நம்ம பாக்கலாங்க. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். பொருளாதாரம். சிந்து சமவெளி நாகரிக மக்கள் வந்து என்ன மாதிரி பொருளாதாரம் வந்து பண்ணாங்க அப்படிங்கறத பத்தி நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ஓகேங்க. அவங்க வந்து பொருளாதாரத்துக்கு வந்து என்ன யூஸ் பண்ணாங்க? இப்ப நாம வந்து என்ன யூஸ் பண்றோம்? காசு கொடுத்து ஒரு பொருளை வாங்குறோம். காசு கொடுத்தாதே இப்ப பொருள். அப்ப வந்துட்டு பண்ட மாற்று முறை இருந்தது. பண்டங்களை மாற்றி ஒரு பொருளை வாங்கினாங்க. இப்ப நெல்லை கொடுத்து உப்பு வாங்கினாங்க, உப்பை கொடுத்து பருப்பு வாங்கினாங்க, பாலை கொடுத்து நெல் வாங்கினாங்க. இந்த மாதிரி ஒரு பொருளை தங்கிட்டே இருக்கிற ஒரு பொருளை கொடுத்து இன்னொரு பொருளை வாங்கிக்கிட்டாங்க. இதுதான் பண்ட மாற்று முறை. சரிங்களா? ஓகேங்க. அடுத்தது இவங்க வந்துட்டு எடை போட்டு பாக்குற கற்களை வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. அவங்க யூஸ் பண்ண கற்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா கார்னிலியன் அப்படிங்கிற ஒரு கற்கள்ல படிகக்கல் அப்படின்னு அழைப்பாங்க. அதுல எடைக்கற்கள் செஞ்சிருக்காங்க. அது வந்து கனசதுர வடிவத்துல இருந்தது. சரிங்களா? கனசதுர வடிவம்.
நோட் பண்ணி வச்சுக்கோங்க, கனசதுர வடிவம். சரிங்களா? ஓகே. இவங்க வந்து என்ன மாதிரி எண்முறையை வந்து யூஸ் பண்ணாங்க கணக்கு போடுறதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஈரடிம எண் இல்லைன்னா இரும எண் முறை அதை யூஸ் பண்ணாங்க. ஈரடிம எண் முறைனா என்னங்க? 1:2, 2 4, 4 8, 8 16, 16 32, 32 64 இந்த மாதிரி டபுளா ஈரடிம எண்முறையை வந்து யூஸ் பண்ணாங்க. சரிங்களா? ஓகே ஓகே. அடுத்தது வந்துட்டு இவங்க வந்து எந்த மாதிரி அளவை யூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு சான்று நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா குஜராத்ல கிடைச்சிருக்கு. இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. குஜராத்ல கிடைச்சிருக்கு. தங்கத்தினால ஆன அளவுகோல் வந்து குஜராத்ல கிடைச்சிருக்கு. அதனோட அளவு என்னன்னு பாத்தீங்கன்னா 1704 மில்லி மீட்டர். ஓகேங்களா? குறிச்சு வச்சுக்கோங்க. அடுத்தது இவங்களோட அறிவியல் பயன்பாடு எப்படி இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த தொழில்நுட்பம் எப்படி இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா, லாஸ்ட் வேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. லாஸ்ட் வேக்ஸ் அப்படின்னு அழைக்கப்பட்டது. லாஸ்ட் வேக்ஸ் அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, மெழுக ஊத்தி அதுல மெழுக வந்து அச்சுல ஊத்தி அதை வார்த்துதான் ஒரு சிலைய வந்து அவங்க செஞ்சிருக்காங்க. அதை பத்தி தான் இது சொல்லுது. சரிங்களா? ஓகேங்க. அடுத்தது இவங்களோட வணிக முறை எப்படி இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, வணிக முறை வந்து வணிகம் வந்து இவங்க செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு சான்று எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூனிஃபார்ம் கல்வெட்டு. சரிங்களா? இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். யூனிஃபார்ம் கல்வெட்டு. இந்த யூனிஃபார்ம் கல்வெட்டு எதை பத்தி சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிந்து சமவெளி நாகரிக மக்கள் வணிகம் செஞ்சிருக்காங்க. அங்க வெளிநாட்டவர்கள் வந்து சுமேரி அரசர், அதாவது வெளிநாட்டவர் வந்து இங்க வணிகம் செஞ்சுட்டு போயிருக்காங்க அப்படிங்கறத பத்தி சொல்றதுதான் வந்து யூனிஃபார்ம் கல்வெட்டு. யாரு வந்தாங்க அப்படின்னு இந்த யூனிஃபார்ம் கல்வெட்டு சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுமேரிய அரசர் நாரசிம்மன் அப்படிங்கிறவர் வந்து கருப்பு சிவப்பு அணிகலனை வந்து வாங்கிட்டு போயிருக்காரு அப்படிங்கறத பத்தி சொல்றதுதான் வந்துட்டு இந்த யூனிஃபார்ம் கல்வெட்டு. சரிங்களா? ஓகே. அடுத்தது உலோகம். இவங்க என்னென்ன உலோகம் பயன்படுத்தினாங்க? சிந்து சமவெளி நாகரிக மக்கள் எந்தெந்த உலோகம் பயன்படுத்தினாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் மனுஷன் வந்து, அதாவது மனிதன் பீப்புள் யூஸ் பண்ண உலோகம் எதுன்னு சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா செம்பு அப்படின்னு சொல்றாங்க. செம்புலதான் இவங்க அம்பு ஈட்டு இந்த மாதிரி ஆயுதங்கள் இதெல்லாம் வந்துட்டு செம்புலதான் பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அதே மாதிரி இம்பார்ட்டன்ட் ஒன், இவங்க எதை பத்தி தெரிஞ்சுக்கல அப்படின்னு பாத்தீங்கன்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எதை பத்தி தெரிஞ்சுக்கல அப்படின்னு பாத்தீங்கன்னா, இரும்பை பத்தி இவங்க தெரிஞ்சுக்கல. சரிங்களா? இரும்பை பத்தி சிந்து சமவெளி நாகரிக மக்கள் அறிந்து கொள்ளவில்லை. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நிறைய டைம் கேட்டிருக்காங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்தது கார்னிலியன் பயன்படுத்தியிருக்காங்க. ரோரிசெட் அப்படிங்கிற ஒரு உலோகத்துல வந்து கத்தி செஞ்சு பயன்படுத்தியிருக்காங்க. சரிங்களா? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ரோரிசெட் இது எங்க கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாகிஸ்தான்ல ரோர் அப்படிங்கிற ஒரு பகுதியில வந்து இந்த ரோரிசெட் அப்படிங்கிற ஒரு உலோகம் கிடைச்சிருக்கு. சரிங்களா? ஓகே. அடுத்தது உடைகள். இவங்க என்னென்ன உடைகள் பயன்படுத்தினாங்க? பருத்தி, கம்பளி, பட்டாடை இதெல்லாம் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. சரிங்களா? மருத்துவத்துக்கு என்னென்ன பயன்படுத்தினாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேப்பிலையை வந்து மருந்தா பயன்படுத்தியிருக்காங்க. அதே மாதிரி கட்டில் அப்படிங்கிற ஒரு மீன் வகை, கட்டில் அப்படிங்கிற ஒரு மீன் வகையோட மீனோட எலும்பை வந்துட்டு மருத்துவத்துக்கு பயன்படுத்தியிருக்காங்க. சரிங்களா? ஓகே. அடுத்தது எழுத்து முறை எப்படி இருந்தது? இவங்களோட எழுத்து முறை எப்படி இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சித்திரை எழுத்து முறை வந்து இருந்தது. இவங்களோட எழுத்து முறை என்ன? சித்திரை எழுத்து முறை. இதை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா, பிக்டோகிராஃப். பிக்டோகிராஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை என்னன்னு சொல்லுவாங்க? பிக்டோகிராஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இது எந்த இதுல வந்து தாக்கம், இந்த எழுத்து வந்து பார்த்தா யாரோட இது வந்து தாக்கமாயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுமேரிய எழுத்தோட தாக்கம் வந்து இது நம்ம எழுத்து, இந்த சித்திரை எழுத்து வந்து எதனோட தாக்கமா தெரியுது? சுமேரிய எழுத்தோட தாக்கமா தெரியுது. சரிங்களா? இவங்க என்ன மாதிரி எழுதுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, வளம் இருந்து இடம், அதாவது இது வளம், வளம் இருந்து இடம், இடம் இருந்து வளம், அந்த மாதிரி எழுதியிருக்காங்க. இத வந்துட்டு என்ன முறைன்னு சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பவுஸ்ட்ரோ பேட்டர்ன் முறை. இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், அவுட் சோர்ஸ் புக்கு, நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். பவுஸ்ட்ரோ பேட்டர்ன் முறை. சரிங்களா? ஓகே. இது வந்துட்டு நீங்க இத கவனிக்கிறது மட்டும் இல்லாம நோட்ஸ் எடுத்து வச்சுட்டீங்க அப்படின்னா, சிந்து சமவெளி நாகரிகம் பாடம் இவ்வளவுதானா அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு இருக்கும். ஏன்னா நான் வந்து உங்களுக்கு
எங்க கொடுத்துருக்காங்களோ அதுல என்னென்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸோ அது அத்தனை நான் இதுல கொடுத்துட்டு வரேன். அதனால நீங்க நோட்ஸ் எடுத்து வச்சு படிங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஓகே, நாம இப்ப இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிந்து சமவெளி நாகரிகத்துல எந்தெந்த நகரங்கள் கண்டுபிடிச்சாங்களோ அது என்னென்ன கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்ச நகரம் எதுன்னு பாத்தீங்கன்னா ஹரப்பா. ஹரப்பாவை ஃபர்ஸ்ட் ஆராய்ச்சி செஞ்சவர் யாருன்னு பாத்தீங்கன்னா தயாராம் சஹானி, 1921. இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். மார்க் பண்ணி வச்சுக்கோங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க, நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகேங்க. பாக்குறதோட மட்டும் நிறுத்தாம ஒரு பேப்பரோட உட்கார்ந்து நோட்ஸ் எடுத்து வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? ஹரப்பா எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பாகிஸ்தான்ல இருக்கு. மேற்கு பஞ்சாப்ல மான்கொமரி அப்படிங்கிற ஒரு மாவட்டத்துல ராவி நதிக்கரையில இருக்கு. சரிங்களா? இந்த ஹரப்பாவை என்னன்னு சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா புதையுண்ட நகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பாயிண்ட் புதையுண்ட நகரம், புதையுண்ட நகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல இவ்வளவு டைம் தான் கேட்டிருக்காங்கன்னு இல்ல, நிறைய டைம் கேட்டிருக்காங்க. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஹரப்பால தான் தானிய களஞ்சியம் வந்து கிடைச்சிருக்கு. சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் மொஹஞ்சதாரோ. இந்த சிந்து சமவெளி நாகரிகத்திலேயே கிடைச்ச பெரிய நகரம் எதுன்னு பாத்தீங்கன்னா மொஹஞ்சதாரோ தான். சரிங்களா? இந்த மொஹஞ்சதாரோ எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பாகிஸ்தான்ல சிந்து நதிக்கரையில இருக்கு. ஓகேங்களா? எந்த மாவட்டம்? லர்கானா மாவட்டத்துல இருக்கு. இந்த மொஹஞ்சதாரோவை என்ன அழைப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இடுகாட்டு மேடு அப்படின்னு அழைப்பாங்க. இங்க ஏன் இடுகாட்டு மேடு அப்படின்னு அழைக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க வந்து நிறைய வந்து இறந்த அந்த மனிதர்களோட இது கிடைச்சிருக்கு, தடயங்கள் கிடைச்சிருக்கு அப்படிங்கறதுனால இடுகாட்டு மேடு அப்படின்னு அழைக்கப்படுது. சரிங்களா? இதுவும் நிறைய டைம் கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல. இதை நல்லா மெமரி பண்ணிக்கோங்க. புதையுண்ட நகரம் ஹரப்பா, இடுகாட்டு மேடு மொஹஞ்சதாரோ. இந்த ரெண்டும் வந்து எக்ஸாம் ஹால்ல கன்ஃபியூஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தெளிவா படிச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகேங்க. இத வந்துட்டு ஆராய்ச்சி பண்ணவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1922 ஆர்.டி. பானர்ஜி அப்படிங்கிறவர் வந்து 1922 ஆராய்ச்சி பண்ணிருப்பாரு. ஆர்.டி. பானர்ஜி தெரியல, நம்மளோட வடிவேலு சார் கூட காமெடி பண்ணிருப்பாரு. அதுதான். சரி, ஓகே. லோத்தல். லோத்தல் லோத்தல் அப்படின்னாவே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகம் வர்றது என்னன்னா துறைமுகம், கப்பல் கட்டும் தளம். அங்கதான் அழிவு சிந்து சமவெளி நாகரிகம் வந்து அழிஞ்சதுக்கான சான்றெல்லாம் கிடைச்சது லோத்தல்ல தான். சரிங்களா? ஓகே, பார்க்கலாம். இத வந்து ஆராய்ச்சி செஞ்சவர் யாருன்னு பாத்தீங்கன்னா எஸ்.ஆர். ராவ் 1957 ஆராய்ச்சி செஞ்சிருப்பாரு. ஓகேங்களா? ஓகேங்க. இது வந்து எங்க இருக்கு? நாம இந்தியாலதான் இருக்கு. எங்க இருக்கு? குஜராத்ல இருக்கு. சரிங்களா? இத வந்து என்ன அழைப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா துறைமுக நகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. கப்பல் கட்டும் தளம் லோத்தல். அதாவது சிந்து சமவெளி நாகரிகத்தோட கப்பல் கட்டும் தளம் எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்பாங்க. நிறைய டைம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். லோத்தல். அதாவது துறைமுக நகரம் எதுன்னு கேட்பாங்க, கப்பல் கட்டும் தளம் கேட்பாங்க. அதாவது சிந்து சமவெளி நாகரிகத்தின் மான்செஸ்டர் அப்படின்னு கேட்பாங்க. அதை குறிச்சு வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஓகேங்களா? ஓகே. அடுத்தது இது வந்து எந்த ஆற்றங்கரையில இருக்கு? சபர்மதி ஆற்றங்கரையில் இருக்கு. சரிங்களா? ஓகேங்க. சிந்து சமவெளி நாகரிகத்தோட அழிவு காலம், அதற்கான சான்று கிடைச்ச இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா லோத்தல் தான். சரிங்களா? ஓகேங்க. அடுத்தது காளிபங்கன். காளிபங்கன் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜஸ்தான்ல இருக்கு. ராஜஸ்தான்ல காகர் நதிக்கரையில் அமைந்த இடம் எதுன்னு கேட்பாங்க? காளிபங்கன். சரிங்களா? இத வந்து ஆராய்ச்சி செஞ்சவர் யாருன்னு பாத்தீங்கன்னா பிபி லால். எப்ப? 1959 இத வந்துட்டு ஆராய்ச்சி செஞ்சாரு. சரிங்களா? இங்க என்ன கிடைச்சது, சான்று என்ன கிடைச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா காளிபங்கன்ல உழுத வயல்கள் கிடைச்சது, வேள்வி பீடங்கள் கிடைச்சது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கேட்டிருக்காங்க, கேட்கறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. அதனால நோட் பண்ணி வச்சுக்கோங்க. காளிபங்கன் அதாவது உழுத வயல்கள் கிடைத்த சான்று வந்து எங்க கிடைச்சது அப்படின்னு கேட்பாங்க. ராஜஸ்தான்ல காளிபங்கன். வேதி பீடங்கள் எங்க அதற்கான சான்றுகள் கிடைச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜஸ்தான்ல காளிபங்கன். சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் டோலவீரா. டோலவீரா எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா குஜராத்ல இருக்கு. குஜராத்ல இருக்கு. ஓகேங்களா? ஆர்எஸ்பி அப்படிங்கிறவரு 1967 வந்து
இந்த டோலவீராவை ஆராய்ச்சி செஞ்சிருக்காரு. டோலவீரால வந்து என்ன சான்று கிடைச்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அணைக்கட்டுகள், நீர்த்தேக்கங்கள். கண்டிப்பா கொஸ்டின்ல கேட்பாங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. அணைக்கட்டுகள் இல்லைன்னா நீர்த்தேக்கங்கள் இருந்ததற்கான சான்று எங்க கிடைச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா டோலவீரா. சரிங்களா? எங்க? குஜராத்ல. சரிங்களா? ஓகே. அடுத்தது சங்குதாரோ. சங்குதாரோ உலோகங்கள் வந்து நிறைய வந்து கிடைச்ச இடம் எதுதான்? இந்த சங்குதாரோ. இத வந்து என்ன அழைப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தொழில் நகரம் அப்படின்னு அழைப்பாங்க. எப்படி கொஸ்டின் கேட்பாங்க? சிந்து சம்பளி நாகரிகத்தில் தொழில் நகரம் அப்படின்னு அழைக்கப்படுற இடம் எது அப்படின்னு கேட்பாங்க. சங்குதாரோ. அதே மாதிரி கோட்டைகளே இல்லாமல் கண்டறியப்பட்ட நகரம் எது அப்படின்னு கேட்பாங்க. சங்குதாரோ. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், குறிச்சு வச்சுக்கோங்க, நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகேங்க. கோட்டைகளே இல்லாம கிடைச்ச ஒரு பகுதி எது? சங்குதாரோ. சரிங்களா? ஓகேங்க. அடுத்தது ராகி காக்கி. ராகி காக்கில வந்து ஒரு தானிய களஞ்சியம் கிடைச்சிருக்கும், அதற்கான சான்று இருந்திருக்கும். அது வந்து எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹரியானா மாவட்டத்துல இருக்கு. சரிங்களா? ஓகேங்க. அடுத்தது பானவாளி. பானவாளி வந்து ஆராய்ச்சி பண்ணவர் யாருன்னா RSP 1974 பண்ணிருப்பாரு. இது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜஸ்தான்ல இருக்கு. சரிங்களா? இதெல்லாம் வந்துட்டு ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ச்சி பண்ண முக்கியமான நகரங்கள். இதுல இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வரும். அதே மாதிரி மொஹஞ்சதாரோல வந்து மிஸ் பண்ணிட்டேன். மொஹஞ்சதாரோல வந்து என்னென்ன கிடைச்சிருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெருங்குளம் இருக்குமா? பெருங்குளம் இருக்கும். சரிங்களா? ஓகேங்க. அதே மாதிரி மதகுருவோட சிலை, பூ வேலைப்பாடுகள் கொண்ட ஒரு மதகுரு வந்து பாதி நிலையில அமர்ந்த மாதிரி ஒரு சிலை வந்து கிடைச்சிருக்கும். அது வந்து சுண்ணாம்பு கல்லால ஆயிருக்கும். சரிங்களா? ஓகே. அடுத்தது நாட்டியம் ஆடும் மாதிரி ஒரு பெண் சிலை வந்து கிடைச்சிருக்கும். அவங்க வந்து நிறைய வளையல் போட்டிருப்பாங்க, அந்த மாதிரி ஒரு சிலை கிடைச்சிருக்கும். இத வந்துட்டு என்னன்னு சொல்லியிருப்பாங்க அப்படின்னா இது வந்து 3000 வருஷத்துக்கு முற்பட்டது, என்னால நம்பவே முடியலன்னு ஒரு ஆத்தர் கூட சொல்லியிருப்பாங்க. அதை பத்தி நம்ம டீட்டெயிலா பின்னாடி பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாங்களா? சரி, இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உற்பத்தி தலங்கள், சிந்து சமவெளி நாகரிகத்தோட உற்பத்தி தலங்கள் கேட்பாங்க. மேட்ச் த ஃபாலோவிங்ல கேட்பாங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஆல்சோ. சரிங்களா? ஓகே, நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. கார்னிலியன் அப்படிங்கிற ஒரு இது வந்து எங்க இருந்தது? உற்பத்தி தலம் எங்க இருந்தது அப்படின்னா லோத்தல் இருந்தது. சங்குதாரோ எங்க இருந்தது? நாகேஸ்வர். ஓகேங்களா? பைடூரியம் ஷார்டுகை. சங்கு, நாகம் வந்து நமக்கு போட்ட என்ன ஆகும்? சங்குதா அப்படிங்கிற மாதிரி ஷார்ட்கட் வச்சுக்கோங்க, ஜஸ்ட் ஷார்ட்கட்காக மட்டும்தான். ஓகே, வைடூரியத்தை நம்ம என்ன பண்ணிக்குவோம்? சார்த்தி கொள்வோம், அதாவது போட்டுக்குவோம். அதுதான் வைடூரியம் ஷார்துகை. சரிங்களா? ஓகேங்க. ஸ்டியாடைட் அப்படிங்கிற ஒரு நுரைக்கல் அப்படின்னா என்னன்னா சுண்ணாம்புக்கல். இந்த ஸ்டியாடைட் அப்படிங்கிற நுரைக்கல் சுண்ணாம்புக்கல் எங்க இது பண்ணாங்க அப்படின்னா மேற்கு ராஜஸ்தான்ல கிடைச்சது. செம்பு, தாமிரம். செம்புன்னா என்னன்னு சொல்லுவோம்? தாமிரம் சொல்லுவோம். அது எங்க கிடைச்சது அப்படின்னா ராஜஸ்தான் கிடைச்சது. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாக்கலாங்களா? மதகுரு சிலை. மதகுரு சிலை எங்க கிடைச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா மொஹஞ்சதாரோல கிடைச்சது. இது வந்து ஸ்டியாடைட் அப்படிங்கிற நுரைக்கல், அதாவது சுண்ணாம்புக்கல், அதனால ஆனதுதான். சரிங்களா? அந்த மதகுரு சிலை வந்துட்டு உட்கார்ந்த நிலையில இருப்பாங்க. பாதி மார்பளவு சிலைதான் இருந்தது அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கு. அவங்க வந்து ஒரு மேல் இது வந்து அங்கி போட்டிருப்பாங்க, மேல் அங்கி போட்டிருப்பாங்க. அந்த மேல் அங்கில வந்து பூ வேலைப்பாடுகள் இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க காதுகள் வந்து துளை இடை போட்டிருந்தாங்க, அதாவது ஓட்டை போட்டிருந்தாங்க, துளை இடை போட்டிருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. தாடி வச்சிருந்தாங்க, அதாவது நல்லா நீட்டா ஷேவ் பண்ணி இதா ஒரு மாதிரி ஷேப்பா இருந்தது. தாடி வந்து ரொம்ப இது ஷேப் பண்ணி வச்சிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரிங்களா? இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஓகே ஓகே. மொஹஞ்சதாரோல கிடைச்சது ஸ்டியாடைட்டால ஆன சுண்ணாம்பு கல்லால் ஆன சிலை. பூ வேலைப்பாடு இருந்தது, காதுகள் துடையப்பட்டிருந்தன, தாடியோட இருந்தது. தாடிகள் வந்து பர்ஃபெக்டா வந்துட்டு இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. அந்த சிலையில வந்து பர்ஃபெக்டா இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது நடனமாடும் பெண்ணின் சிலை. இந்த நடனமாடும் பெண்ணின் சிலை வந்து எங்க கிடைச்சது அப்படின்னா மொஹஞ்சதாரோல கிடைச்சது. இந்த நடனமாடும் பெண்ணின் சிலை எந்த உலோகத்தால் ஆனது அப்படின்னு பாத்தீங்கன்னா செம்பு. சரிங்களா? ஓகேங்க. இந்த நடனமாடும் பெண்ணின் சிலை வந்து கை நிறைய வளையல் போட்டிருந்தாங்க.
ஓகேங்களா. கை நிறைய வளையல் இருந்தது. சரிங்களா. இந்த சிலையை பார்த்துதான் ஜான் மார்சல் அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சியாளர் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, இது வந்து 3000 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சது அப்படின்னா என்னால நம்பவே முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அவரோட கருத்தை சொல்லியிருந்தாங்க. சரிங்களா. இது கேட்டிருக்காங்க. சரிங்களா. ஓகே. நடனமாடும் பெண் சிலை எங்க கிடைச்சது கேட்டிருக்காங்க. ஓகே. இவங்க சிந்து சமவெளி நாகரிக மக்கள் என்னென்ன வழிபாடு பண்ணாங்க, எதையெல்லாம் வழிபாடு பண்ணாங்க அப்படின்னு பாக்கலாம். சரிங்களா. சிந்து சமவெளி நாகரிக மக்களோட வாழ்க்கையில அரசியல் முறை இருந்ததா அப்படின்னா இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கு. கண்டிப்பா மைய அரசுன்னு ஒண்ணு இருக்கணும். அவங்க வந்து மைய அரசு இருந்ததுனாலதான் இந்த மாதிரி திட்டமிட்டப்பட்ட நகரங்கள் இருக்கு, வீடுகள் இந்த மாதிரி இருக்கு. நல்ல நாகரிகமா வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிறது வந்து இருக்கு. அரசியல், அதாவது மைய அரசு, மையமா ஒருத்தர் வந்து இது பண்ணிருக்காங்க, ஆட்சி பண்ணிருக்காங்க அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கு. அந்த மையமா இருந்தவர் தான் யாருன்னு சொல்றாங்க அப்படின்னா மதகுரு அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அவர் தான் அந்த மையமா இருந்திருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தும் இருக்கு. சரிங்களா. ஓகேங்க. சிந்து சமவெளி நாகரிக மக்கள் வந்து எதையெல்லாம் வழிபட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பசுபதி அப்படிங்கிற சிவன், பசுபதி அப்படிங்கிற ஆண் கடவுளோட வழிபாடு இருந்திருக்கு. பெண் கடவுளோட வழிபாடு, தாய் கடவுள் அப்படிங்கிற வழிபாடு இருந்திருக்கு. மரத்தை வழிபட்டிருக்காங்க, நீரை வழிபட்டிருக்காங்க, விலங்குகளை வழிபட்டிருக்காங்க. நீரை வந்து வழிபட்டிருக்காங்க. மரம் வந்து அரச மரம், வேப்ப மரம், இதையெல்லாம் வழிபட்டிருக்காங்க. வேப்ப மரம் வந்து வழிபட்டிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு எது சாட்சி அப்படின்னா அவங்க மருத்துவத்துக்கு வேப்ப இலையை பயன்படுத்தினதுதான். விலங்குகளை வந்து வழிபட்டிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு வந்து இவங்க வந்து மாடை வந்து ஜெபு அப்படின்னு அழைச்சிருக்காங்க. மாடை வந்து தன்னோட செல்வமா நினைச்சிருக்காங்க. பாம்பை வந்து தெய்வமா வழிபட்டிருக்காங்க அப்படிங்கிறதுக்கான சான்றெல்லாம் வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. சரிங்களா. ஓகேங்க. சிந்து சமவெளி நாகரிக மக்கள் வந்து பானைகள் வந்து செஞ்சிருக்காங்க. அவங்களோட பானைகள் வந்து எந்த நேரத்துல இருந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கருப்பு சிவப்பு மண்பாண்டங்கள் இருந்திருக்கு. கருப்பு சிவப்பு மண்பாண்டங்கள் பெயிண்ட் அடிச்சதோட மட்டும் நிறுத்தாம அதுல வந்துட்டு வரைகலை அப்படிங்கிற ஒரு கலையை பயன்படுத்தி அதுல தாவரம், விலங்கு, மனிதர்கள், பூ இந்த மாதிரி வேலைப்பாடுகள் எல்லாம் செஞ்சு அதை தத்ரூபமா அந்த பானைகளை வந்து உருவாக்கியிருக்காங்க. சரிங்களா. அடுத்தது பார்க்கலாம். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாங்களா. சிந்து சமவெளி நாகரிக மக்கள் வாழ்ந்த இடம், நகரம், அவங்களோட வாழ்க்கை முறை, யாரெல்லாம் ஆராய்ச்சி பண்ணாங்க அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அவங்க பானைகள் வந்து செஞ்சாங்க அப்படிங்கறதோட முடிச்சிருக்கார். பானைகள் வந்து கருப்பு சிவப்பு மண்பாண்டத்தோட பண்ணாங்க. கருப்பு சிவப்பு மண்பாண்டம் வந்து சாதாரணமா இல்லாம அதுல வரைகலை முறையை வந்து பயன்படுத்தி தாவரம், விலங்கு, மனிதன், பூ இந்த மாதிரி எல்லாம் வந்து வரைஞ்சு அதை ஒரு அழகா வந்து செஞ்சு பண்ணிட்டு இருந்தாங்க. சரிங்களா. ஓகேங்க. சுடுமண் சிற்பங்கள், அதாவது அந்த மண் சிற்பங்களை வந்து என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சுர்கோட்டா முறை அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா. சுர்கோட்டா முறை அப்படின்னு சொல்லுவாங்க. எழுத்து முறை சொல்லியிருப்ப, அது சித்திரை எழுத்து முறை அப்படிங்கறத சொல்லியிருப்ப. சித்திரை எழுத்து முறையில சுமேரிய எழுத்தோட தாக்கம் இருக்கு அப்படிங்கறதையும் சொல்லியிருப்ப. அதுல ஒரு பாயிண்ட் மிஸ் ஆயிடுச்சு. 26 குறியீடுகள் வந்து கொண்டது. அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 26 குறியீடுகள் கொண்டதுதான் நம்ம சிந்து சமவெளி நாகரிக எழுத்து முறை. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. சிந்து சமவெளி நாகரிக எழுத்து முறை எத்தனை குறியீடுகளை கொண்டது அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. குறிச்சு வச்சுக்கோங்க. எவ்வளவு குறியீடுகளை கொண்டது? 26 குறியீடுகளை கொண்டது. சரிங்களா. ஓகேங்க. நாம லெசன் கம்ப்ளீட் பண்ண போறோம். 6th, 9th, 11th இந்த 3 லெசன்ல இருக்கிறதையும் நான் ஃபுல்லா உங்களுக்கு என்னென்ன பாயிண்ட் இருக்கோ அத்தனை பாயிண்ட்டையும் ஒண்ணு விடாம நான் எல்லாத்தையும் கொடுத்துட்டேன். நீங்க நோட்ஸ் எடுத்து வச்சு படிங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது ஒரு பாக்ஸ் கொஸ்டின். ஓகேங்களா. ஓகேங்க. இதே இந்த சிந்து சமவெளி நாகரிகம் வந்து வளர்ந்தது இல்லைங்களா, அந்த டைம்ல வந்துட்டு அதே இதுல வந்துட்டு இன்னொரு பக்கம் ஒரு சில இதெல்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. ஒரு மன்னர்கள் வந்து இது கட்டினாங்க. அதை பத்தி சொல்றத இந்த பாக்ஸ் டைப் இதுதான். ஓகேங்களா. பாக்ஸ் டைப் இன்ஃபர்மேஷன். ஓகேங்களா. கிசே பிரமிடு அப்படிங்கிறது, பிரமிடு இருக்கு இல்லைங்களா, எகிப்துல நிறைய பிரமிடு பார்த்திருப்பீங்க. அந்த பிரமிடை வந்து கட்டினது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா குபு மன்னர். எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? 2500 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த சிந்து சமவெளி நாகரிகம் அந்த சேம் பீரியட்ல வந்து இவர் வந்து கட்டியிருக்காரு. சரிங்களா. ஜிஹாட் அப்படிங்கிற ஒரு கோயில்,
ஜிகாட்டுங்கிறது ஒரு கோயில். அது வந்து எந்த சாமிக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா சந்திர கடவுளுக்காக ஊர் நம்மோ அப்படிங்கிற ஒரு மன்னர் வந்து மெசபடோமியா மன்னர் வந்து கட்டியிருக்காரு. சரிங்களா? ஓகேங்க. இரட்டை கோயில் அது எங்க இருக்கு? எகிப்துல அபு காசிம் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து இரட்டை கோயில் வந்து கட்டப்பட்டிருக்கு. யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இரண்டாம் ராம்சேஸ். ஓகேங்களா? இவர் தான் கட்டியிருக்காரு. இது வந்து பாக்ஸ் டைப். இது கண்டிப்பா கேட்பாங்க. இது பாக்ஸ் இன்ஃபர்மேஷன்ங்கிறதுனால கண்டிப்பா கொஸ்டின் வரும். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப நீங்க நான் நடத்தினதெல்லாம் வச்சு நீங்க நோட்ஸ் எடுத்திருந்தீங்க அப்படின்னா மீறி போனா உங்களுக்கு ஒரு 3 பேஜ் இல்லைன்னா 4 பேஜ் நல்லா சுருக்கமா எடுத்தீங்கன்னா 4 பேஜ், மீறி போனா 5 பேஜ் தான் வரும். இது எழுத எவ்வளவு நேரம் ஆகும் நம்மளுக்கு. அதனால நீங்க நோட்ஸ் எடுத்து வச்சு படிங்க. இந்த ஒரு லெசனை வந்து சிலபஸ் வைஸ் நான் கம்ப்ளீட் பண்ணிருக்கேன். புக்ல இருக்கிறதையும் நான் கவர் பண்ணிருக்கேன். 6th, 9th, 11th ethics. ஓகேங்களா? இத்தனையும் நான் கவர் பண்ணிருக்கேன். நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நல்லா படிங்க. வாழ்த்துக்கள். நல்லா படிங்க. நிறைய டைம் இருக்கு நம்மளுக்கு. எத்தனையோ இடையூறுகள் வரலாம், எத்தனையோ கஷ்டங்கள் வரலாம். அதையெல்லாம் தாண்டி நம்ம படிச்சு ஒரு வேலைக்கு போகணும். சரிங்களா? கண்டிப்பா படிங்க. வெற்றி நிச்சயம். அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்கள். நன்றி.